அகஸ்தீஸ்வராய நமஹ. கபான கருவூரா கபான கருவூரா போகநாத கருணை உள்ள அகஸ்தீய சட்டைநாத முப்பான கொங்கணரும் பிரம்மசித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மை உள்ள இடைக்காடர் சண்டிகேச வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. கமலமுனி காப்புதானே. அன்பும் அருளும் இரக்கமும் நிறைந்த நமது தாயும் தந்தையுமாக இருக்கின்ற குருநாதர் ஸ்ரீமா மகரிஷி அகஸ்தியரின் பொற்கமல பாதங்களை சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொள்கிறோம். ஆத்மசுத்தி. ஓம் அகஸ்தீஸ்வராய குருதேவா. தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் தெய்வீக பண்பும் தெய்வீக குணமும் தெய்வீக சக்தியும் நாம் பெற அருள்வாய் குருதேவா. குரு மந்திரம். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. இனிமையான மாலை வணக்கங்கள். இந்த இனிமையான நல்ல நாளில் எல்லாம் வல்ல குருநாதர் மற்றும் குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி ஒரு சிறிய முயற்சி பக்தியை பற்றி நமது நாரத முனி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பக்தி சூத்திரத்தை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் தெரிந்து கொள்ள போகிறோம். நாரதர் இயற்றிய பக்தியின் மூலமாக அன்பை வளர்ப்பதற்கு ஒரு ஆத்ம சாதகன் அடைகின்ற தெய்வீக பண்பாடுகளை முறையே அவனுடைய ஆற்றல், அறிவு, அன்பு இது எல்லாத்தையும் அவங்க வளர்த்துக்கொள்ளணும். பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் என்றால், பக்தி பூரணமான நிலையை உணரக்கூடிய ஒரு பக்தியாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பரஞானத்தை வளர்ப்பதற்கு, அதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வதற்கு இந்த மனிதனுக்கு 3 விதமான சூத்திரங்களை நம்முடைய குருநாதருடைய பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் அதை அவங்களுக்கு ஊட்டுனாங்க. முதல்ல உள்ள சூத்திரம் என்னன்னா, நமது பதஞ்சலி மகரிஷி அவர்கள் இயற்றிய சூத்திரங்கள் மிக முக்கியமானது. மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சச்சித் ஆனந்த நிலையை உணர்வதற்கான வழிமுறைகளை, உணர்ந்து கொள்வதற்கான பயிற்சிகளும் அதுக்கான விஷயங்களையும் கொடுத்தார். அதை பின்பற்றி தான் அதன் அடிப்படையே திருவாசகமும் இருக்குது. பரஞானத்தை வளர்க்கக்கூடியதற்கு வியாச இயற்றிய பிரம்மசூத்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அன்பு எனும் உணர்வை வளர்ப்பதற்கு நாரதர் இயற்றிய பக்தி சூத்திரங்கள் எத்தனைன்னா பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் 84 தான். அதில் முக்கியமானதை ஒரு சிலதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, அவருடைய இந்த சூத்திரம் எல்லாமே சமஸ்கிருதத்தில் வருது. நம்ம சித்தர் பெருமக்கள் பழமையான அந்த தமிழில் அந்த தமிழை கூட
கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாம் உச்சரிப்பு பண்ணிடலாம். சமஸ்கிருதத்தில் கொடுக்கக்கூடிய சில வார்த்தைக்கு சரியான உச்சரிப்பு தெரியாது. ஆனாலும் பரவாயில்லை. அந்த உச்சரிப்பை கொஞ்சம் சரியில்லாத உச்சரிப்பாக இருந்தாலும், குறைகள் ஏதாவது இருக்குமா இருந்தாலும் அடியனை நீங்கள் என்ன செய்யணும், பொறுத்து கொண்டு அதனுடைய தமிழ் விளக்கத்தை பற்றி நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்டே போகிறோம். பவஸ்மின் பரம பிரேம ரூபா, அந்த பக்தியானது பகவான் பால் செலுத்தப்பட்ட பேரன்பு வடிவுடையதாம். இந்த பக்தி எப்படி இருக்குன்னா, இந்த பகவான் எனும் ஒரு ஒளி நிலையில் அல்லது ஒரு ரூப நிலையில், இங்கே ரூபமாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஏகத்தை நாம் ரூப நிலையில் பக்தி எனும் அந்த ரூபத்திலே செலுத்தப்பட்ட ஒரு பேரன்பு வடிவதான் அந்த நிலை. இதை பிரேம பக்தி, யாருக்கு பிரேம பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பக்தி இருக்கக்கூடியவருடைய உள்ளத்தில் பேராசை, சினம், கடுமையான பற்று, உயர்வு தாழ்வான மனப்பான்மை, வஞ்சம், முறையற்ற பால் கவர்ச்சி எனும் மோகம், இந்த மாதிரி தீமையான உணர்வுகள் எல்லாம் அவங்களுக்கு இடம் பெறுவதில்லை. அந்த மனதில் அந்த உணர்வுகளை வரதில்லை. மற்றபடி பற்றி உள்ள எந்த ஆசைகளும் அவங்களுக்கு உதிப்பதில்லை. அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவங்களுக்கு முக்தியில் கூட நாட்டம் இல்லை. அந்த இறை எனும் கடவுளிடத்தே இடையறா அன்பு ஒன்றே நிலைத்து இருக்கிறது. இந்த நிலையை தான் அவர் என்ன சொல்றாரு, அந்த பகவான் பால் இறைவன் மீது செலுத்தப்பட்ட பேரன்பு நிலையான ஒரு பக்தி. அம்ருதஸ்த ரூபாச, பக்தியானது மேலும் அது எப்படிப்பட்டதா இருக்கு, அமிர்த சொரூபமானது. அமிர்தம்னு சொல்லக்கூடியதுக்கு மீனிங் என்னன்னா, இனிமை என்றும் தெவிட்டாத ஒரு ஆனந்த நிலை என்றும், இதை மரணமில்லாத பெருவாழ்வு என்றும், இதை முக்தி என்றும் இதுக்கு பொருள் இருக்கு. அமிர்த நிலை என்று. எல்லத்வா புவான் சித்தோ பவதி, அமிர்தோ பவதி, திருப்தோ பவதி. அத பக்தியை பெறக்கூடியவன் சித்தனாகிறான், அவன் இனிமையானவனாக மாறுகிறான். இங்கு அஷ்டமா சித்திகளை பெற்றவங்களை தான் சித்தன்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. அஷ்டமா சித்திகளை பெற்றவன் சித்தன் அல்ல. யாரு சித்தனாகிறாங்க? பரிபூரணத்தை அடைய பெற்ற நிறை மனம் கொண்டவர் தான் சித்தராகிறார். நம்ம இதில் சித்தர் மார்க்கத்தை ரொம்ப தெளிவாக சொல்லும். நீங்க சித்தி நிலைகளை அடைவதனால் சித்தன் என்று குறிப்பல்ல. சித்தம் என்ற தன்னை உணர்ந்த, தான் என்ற அந்த உண்மை நிலை உணர்ந்தவர் தான் சித்தம் எனும் உள் உணர்வு, விழிப்பு நிலை, அந்த ஆனந்தமான முழுமையான நிறை மனிதன் என்ற நிலையை அடைகின்றவர் தான் சித்தன். அப்படி சித்தன் ஆகக்கூடியவர் தான், அந்த சித்தன் தான் பக்தன் அனைவருக்கும் இனியவனாக ஆகிறான். அந்த நிலை அடைய பெற்ற ஒரு பக்தன் மீண்டும் பெறுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு சித்தன், உண்மை நிலை உணர்ந்த ஒரு சித்தனை உண்மையான பக்தன் ஆகிறான். நாம சொல்லக்கூடிய பக்தன் இல்லை. இங்க நாரதர் பக்தி சொல்லக்கூடிய பக்தி இந்த ரியலிஸ்ட் பக்தி. ஒரு ஆத்மா ரியலிஸ்ட் நிலையை அடைவதற்கு, பூரண நிலையை அடைவதற்கு, செல்ஃப் ரியலைசேஷன் அடைவதற்கான அந்த பக்தி எனும் நிலையை கொண்டு எப்படி வரணும்? எங்கேயுமே வேண்டுதல் இல்லை. எந்த வேண்டும் வேண்டாம எந்த வேறு இதையும் கேட்காதவன் தான் பக்தன் சொல்றார். அந்த பக்தனுக்கு எதுவுமே பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆதலால் பக்தன் பரம திருப்தி அடைகிறான். அவனு பெறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் அந்த நிலையில போயிட்டான். யஜ் ஞாத்வா மத்தோ பவதி ஸ்தப்தோ பவதி ஆத்மாரோமோ பவதி. ஒரு பக்தியை பெறக்கூடியவன் பித்த நிலை அடைகிறான். பக்தியை பெறுபவன் பித்த நிலை அடைகிறான், பரவசமாகிறான், ஆத்மானந்தமாகிறான்.
எப்போ அவன் தெய்வத்தின் திருக்காட்சியை பக்தியினை பரவசப்படுத்தி அந்த தெய்வீகத்தை காட்சியாக, காட்சி என்று நீங்க உருவமா இருக்கலாம், அது அரூபமும் காட்சி தான், ரூபமும் காட்சி தான், ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி பக்தனை பரவசப்படுத்தி அவனை செயலற்றவனாக இருக்கும்படி செய்கிறது. எந்த செயல் செய்ய முடியாத ஒரு பித்த நிலையில் இருக்கிறான். பித்து பிடித்தவனை போன்று அவன் நடந்து கொள்கிறான். அவன் பித்து பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே நிறைய பேர் அப்படி அலைஞ்சிருக்காங்க. அந்த நிலை அடைந்தவர்கள் தான் எங்கே இருக்கிறோம், என்ன பண்றோம், எங்கே போறோம், எந்த நிலை உணர்வு இல்லாத அந்த நிலையில் அவங்க போனவங்கெல்லாம் நிறைய பேர் சித்தர்கள்லே இருக்காங்க. ஒரு பக்தனான சித்தன் தான் கரெக்டான சித்தன். அவன் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அதுக்கு எந்த அளவும் நம்ம சொல்ல முடியல அவன் அடையக்கூடிய அந்த ஆனந்த நிலைக்கு. தஸ்மின் ஸ்தாக்ஜனே பேதா பவாத். ஈசனும் ஈசனுடைய பக்தர்களும் எதிலும் வேற்றுமை காண்பதில்லை. ஈசன் எனும் இந்த தெய்வீகமே உலக அனைத்தும் ஆளுகின்ற, உலக அனைத்தும் இருக்கின்ற அன்பு எனும் காட்சியை உதயமாக்கும் போது இங்க உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவர் இல்லை, கற்றவர் இல்லை, மற்றவர், மேலோர் கீழோர், ஜடம் என்ற பேதங்கள் எதுவுமே இங்க கிடையாது. எல்லாத்தையும் தாண்டிய நிலையில் அவன் நிற்கிறான். குணரகிதம் காமனாகிரிதம் ரதீஷன வர்த்தமானம் அவிச்சின்னம் சூஷ்ம தரம் அனுபவ ரூபம். பக்தியானவனுக்கு குணக்குறியற்றது, எந்த குணமும் இல்லாத நிலையில இருக்கக்கூடியவன். அவனுக்கு எந்த பிரதிபலனை எதிர்பார்ப்பதில்லை. பக்தியில நிலையில வரக்கூடியவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. க்ஷணந்தோறும் மேலும் மேலும் பெரியதாக வளர்கிறது. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிடமும் மேலும் மேலும் அவனுக்கு அது வளரதான் செய்கிறதே தவிர எந்த இடையூறுதலும் இல்லை. அது நுண்ணியதிலும் நுண்ணியது, மிக நுட்பமானதிலும் நுட்பமானது. அது அனுபவத்துக்கு உரியது. அந்த நிலையில ஒருத்தன் இருக்கிறான்னா அது அனுபவத்துக்கு உட்பட்டது தானே தவிர அதுக்கு எந்த விதமான சொல்ல முடியாது. பக்தி ஏதேனும் பண்பை பார்த்து பெறுவதற்கோ பெறுவதன்று. அது குணத்தினையோ குணக்கேடினையோ அது பொருட்படுத்துவதில்லை. பக்தினால என்ன செய்யறாங்க, எந்த பண்பையும் அதை பார்க்கறது இல்லை. அது குணத்தையும் பார்க்கறதில்லை, குணக்கேடையும் பார்க்கறதில்லை. அதை எதையுமே அது பொருட்படுத்தாமல் அது சாத்வீகமோ ரஜசோ தமசோ ஆகிய 3 குணத்தையும் தாண்டி அதை சொல்ல முடியாத ஒரு நிலையில் பக்தன் செல்கிறான். அது பிரதிபலனை எதிர்பார்ப்பது பக்தியின் பாங்கு அன்று. நீங்க வேண்டுதல் பண்ணேன்னா உங்களுக்கு பக்தி பேர் இல்லை, அதுக்கு பேர் அது பிரதிபலனையே பார்க்காத ஒரு பக்தி தான் உண்மையான பக்திக்கான சாரம் அப்படின்னு சொல்றாரு. என்ன வேண்டுதல் என்ன என்ன பிரதிபலன் பார்க்காதுன்னு சொல்லும் போது சாதாரணமானதல்ல. முக்தி உட்பட எதையும் அவன் அந்த தெய்வத்திடம் இருந்து கேட்பதில்லை. இந்த டாப் மோஸ்ட் நிலையை நம்ம சொல்றதே முக்தி முக்தின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த முக்தியை கூட ஒரு பக்தன் தன்னுடைய தெய்வத்திடம் இருந்து கேட்பது இல்லை. தன்னிடம் இருப்பதை ஓயாது கொடுத்து கொண்டிருப்பதே அவனுடைய போக்கு. அவன் அங்கிருந்து எதையும் பெறல. தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வை, அந்த பக்தி எனும் அந்த உன்னதமான நிலைய அவன் என்ன செய்யறான், அங்க கொடுக்கிறான். ஆதலால் பகவானே அவனுக்கு கடமைப்பட்டவராகிறார். அந்த தெய்வீகமே அவனுக்கு கடமைப்பட்டவனாகிறது. அவன் கொடுக்கக்கூடிய அந்த பக்திங்கிற உணர்வு, அந்த பக்திங்கிற உள் உணர்வு, அந்த பக்திங்கிற அந்த தீர்க்கமான அந்த உணர்வு உள்வாங்கிய தெய்வமே ஒரு பக்தனுக்கு கடமைப்பட்டவனாகிறது. ஏன்னா அவன் அந்த பக்தன் இருந்தாங்க, அவனுக்கு அங்க கொடுக்கிறான். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பக்தி எனும் உணர்வை, அந்த சக்தியை, அந்த அன்பை எங்க ஊட்டுறான், அந்த தெய்வீகம் எனும் இதுல ஊட்டுறான். அந்த தெய்வீகத்துக்கு அவன் தனியாட்டு தெய்வத்தை பார்க்கல. பக்தன்
தனியாட்டு ஒரு தெய்வமாட்டு ஒன்ன பார்க்கல. அதனாலதான் அங்க அவர் முதல்ல சொல்லிட்டாரு, ஈசனும் ஈசனுடைய பக்தர்களும் ஏதேனும் வேற்றுமை காண்பதில்லை. உண்மையிலே ஈசன் பாதையில செல்லக்கூடியவங்களுக்கு எந்த வேற்றுமை இல்லை. எல்லா ஜீவனுக்குள்ளேயும் அவன் அந்த தெய்வம் எனும் ஈசனை பார்க்கிறான். அப்ப இங்க தனிப்பட்ட இதுல எந்த விதமான ஒரு இடத்துக்கு மட்டுமோ சார்ந்த ஒரு விஷயத்துக்காகவோ பக்தி செலுத்துவதல்ல. ஓரோருலையும் இருக்கக்கூடிய அந்த ஈசனை காண்பவன் தான் உண்மையான பக்தன். அப்படி ஒரு பக்தன் தான் எப்படி இருக்கான், அந்த முக்தியை கூட கேட்கறது இல்லை. அந்த பக்தி எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஆத்மாவை போன்று, அது அதி சூட்சுமமானது. எப்படி ஆத்மா ரொம்ப சூட்சும அலை இயக்கத்துல ஒரு நுண்ணிய அலை இயக்கமாக உணர்வதற்கு மிக கடினமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதோ, அதே போலதான் பக்தி எனும் உணர்வு ரொம்ப ஆத்மா போல சூட்சுமமானது. அதனாலதான் அது எல்லோருடைய அனுபவத்துக்கும் அது எட்டக்கூடியது. இதே ஆத்மாவை எல்லோருடைய அனுபவத்துக்கு எட்டக்கூடிய ஒரு பொருள் தான், ஆனால் அது சூட்சமான பொருளும் கூட. அதே போல பக்தி எனும் உணர்வு எல்லாத்துக்கும் அனுபவத்துக்கு வரக்கூடியது தான். அந்த பக்தின்னு சொல்லக்கூடிய அந்த வலையில உங்களுக்கு பக்தி வந்திருந்தால் பகவான் எனும் இறை எனும் மட்டும் உங்களோட இணைப்பு பெறுவதில்லை. உயிர்கள் அனைத்துமே பக்திக்குள் உடன்படுகின்றன. உங்களுக்கு பக்தி பெருக பெருக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிருதய சக்கரத்தின் வழியாக பக்தி எனும் அலை இயக்கத்தை விரிவடைய செய்யும் போது தெய்வீகம் மட்டுமல்ல, பகவான் எனும் ஈஸ்வரன் மட்டுமல்ல, சர்வ ஜீவன் ராசிகளும் அந்த பக்திக்கு உட்பட்ட இணைப்புடையவர்களாக ஆகின்றன. அத்ருப்பராப்ய ததோபாவ லோகயதி தவேத ருணோதி தவேத பாஷயதி தவேத சிந்தயதி. பக்தியை பெறக்கூடியவன் பக்தியை காண்கிறான். பக்தியை யார் பெறுகிறவராக இருக்கிறாங்களோ அவங்க பக்தியே காண்கிறான், அதையே கேட்கிறான், அதையே பேசுகிறான், அதையே சிந்திக்கிறான். ஒரு பக்தி உணர்வுல வரக்கூடியவங்க எப்படி இருக்காங்க, அந்த பக்தியை தான் எல்லா இடத்திலையும் அவங்க பார்க்குறாங்க, அது சம்பந்தமாகவே கேட்குறாங்க, அதையே பேசுகிறாங்க, அதையே சிந்திக்கிறாங்க. பக்தன் எதை பார்த்தாலும் அது பகவானுடைய சொரூப காட்சியை கொடுக்கிறது. எதை பார்த்தாலும் அந்த பகவான் எனும் அந்த சொரூபமாகவே அவனுடைய உணர்வில் இருக்குது. இந்த உலகில் உண்டாகின்ற ஓசை எல்லாம் என்னென்ன சப்தங்கள், என்னென்ன நாதங்கள் சொல்லக்கூடிய அந்த நாதத்தை தான் ஓசைன்னு சொல்றாங்க. ஓசைங்கிற நாதம் எல்லாம் பகவானுடைய மகிமையே, அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடியதே. சாந்தி ரூபாத் பரமானந்த ரூபாட்ச. பக்தி சாந்த வடிவுடையது, பரமானந்தமான வடிவுடையது. பக்தியும் பகவானும் ஒன்று ஆகையால் அதில் சாந்தி சொட்டுகிறது, பரமானந்தம் திகழ்கிறது. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க பக்திக்குள்ள அந்த சாந்தம் எனும் அமைதி. இன்னைக்கு நம்ம பக்தினால சாந்தம் வந்திருக்கான்னா சாந்தம் வரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மகிட்ட உள்ள பக்தினால சாந்தம் வரல, ஆக்ரோஷம் வந்திருக்கு. பக்தினால நமக்குள்ள என்னெல்லாம் வளரக்கூடாதோ அதெல்லாம் வளர்ந்துருக்கும். என்ன காரணம், நாம பக்தினால நாம என்ன செய்யணும், வேண்டுதல் பண்றோம். பக்தினால நாம அங்கிருந்து எதிர்பார்ப்புல பண்றோம். அந்த பக்தியினால நமக்கு என்ன செய்யதில்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மையான தன்மையை இந்த பக்தினால வெளிப்படுத்த முடியல. ஏன்னா பக்தி எதிர்பார்ப்பு உடையதாக ஒரு வேண்டுதலான பக்தியாக உள்ளது. அதனாலதான் நமக்கு சாந்தம் வரல, சமாதானம் வரல, ஆனந்தம் பக்தினால வரல. ஆனா இந்த நிலையில போனா, அந்த உண்மையான உணர்வு நிலையில போனால் அங்க இதெல்லாம் உங்களுக்கு உணர்வுல வரும். பக்தா ஏகானந்தினோ முக்கியா. பக்தியை தவிர வேறு எதையும் அறியாதவர்களே தலையானவர்களாகிறார்கள். அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, பக்தி தவிர வேற ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் என்ன ஆகுறாங்க, அதுல முழுமையான நிலையில போறாங்க. எந்த பகுதியை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் பக்தர்களது சொரூபம் முழுவதும் பக்தி மயமே, வேற எதையும் அங்க காண முடியாது. பக்தன் எப்படி இருக்குமா, அந்த பக்தி
அந்த பக்கென்று பற்றி கொள்ளக்கூடிய அதை தான் பக்தின்னு சொல்கிறோம். டக்குன்னு பற்றிக்கிடுது அந்த உணர்வு. எப்படி ஒரு தீ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அடித்த உடனே ஃபயர் ஆகுது, ஃபயர் பட்ட உடனே எரியுது. அப்படி உணர்வு நிலையில் ஒரு உணர்வு ஸ்பார்க்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பார்க்கு தான் தீ. அந்த தீங்கிற ஒன்று நம்மகிட்ட படும்போது அந்த இறை எனும் ஒளியின் மூலமாக வரக்கூடிய அந்த தீ நாம் எப்படி இருந்தால் சீக்கிரமாக பற்றிக்கணும். முதல்ல நமக்கு இந்த ஞான மார்க்கத்தில், இந்த யோக மார்க்கத்தில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சு மாதிரி இருந்தால் உடனே அது என்ன செய்யும், அந்த ஃபயர் நம்மளை பற்றின உடனே தொட்ட உடனே நம்ம ஃபயர் ஆயிரும். அது ரொம்ப ஷார்ப்பான ஒரு நிலை. அப்போ பஞ்சு மாதிரி இருக்கணும். அடுத்த கட்ட நிலை என்ன சொல்லுவாங்க, பஞ்சு மாதிரி இல்லாட்டா அடுத்த ஸ்டேஜி கறிக்கட்டையாட்டா இருக்கணும்பாங்க. இப்போ கறிக்கட்டைன்னா என்ன செய்யும், கொஞ்சம் பட்டாலும் கொஞ்சம் ஊதி ஊதி அந்த தீயை பெருக்கலாம். அப்படி கறிக்கட்டையாக இருந்தால் கூட நமக்குள்ள அந்த யோக ஞானத்தை வளர்த்தரலாம். சிலவங்க பச்சை வாழை மட்டையாட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஈரத்தோட, காய்ச்சல் இல்லாமல் காய்ந்து இல்லாமல் ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழை மட்டை நிலையில் நாம் இருந்தால் அகஸ்தீஸ்வராய நமஹ.